பண்டிகை காலம் தொடங்கிவிட்டாலே இணையதளங்களின் மூலம் பல சலுகைகளில் பொருட்கள் விற்பனைக்கு வரும். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் நம் வாழ்வில் ஒரு அங்கமாகிவிட்டது. ஒரு கிளிக் செய்தால் போதும், உலகெங்கிலும் உள்ள பொருட்களை வீட்டு வாசலுக்கே கொண்டு வரலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பல நன்மைகள் உள்ளது உண்மைதான். அதேவேளையில் அதில் நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு சிக்கல்களும் உள்ளன. தற்போது பரந்து விரிந்துள்ள இணைய சந்தையில் நாம் மூழ்கும் போது எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். ஆன்லைன் பொருட்கள் வாங்குவது தவறு அல்ல. அவசரத்திற்கு வெளியில் செல்ல முடியாத நிலையில் ஆன்லைனில் வாங்கலாம். ஆனால் முடிந்தவரை நேரில் சென்று வாங்க முயற்சி செய்யுங்கள். கடைகள் அருகில் இருந்தால் நடந்து சென்று வாங்கலாம். இது உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும். இன்றைய சூழலில் பல்வேறு நோய்களில் இருந்து தப்பிக்க கண்டிப்பாக உடல் இயக்கம் தேவை. அடுத்து அவசியம் தேவைப்படும் பொருட்களை மட்டும் வாங்கும் போது செலவு குறையும். முடிந்தால் பட்ஜெட் போட்டு கொள்ளலாம். நீங்கள் விரும்பும் பொருட்களை பட்டியலில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் சில நாட்கள் கழித்து அது அவசியம்தானா என்பதை ஒரு முறை சரிபார்த்து தேவைப்பட்டால் வாங்குங்கள். இந்த காலத்தில் நீங்கள் அந்த பொருட்களை வாங்க விரும்பாமல் கூட போகலாம். சமூக ஊடகங்களின் பயன்பாட்டிற்கும் ஆன்லைன் ஷாப்பிங்குக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பொருட்களை வாங்க தூண்டுவதே சமூக ஊடகங்கள் தான். அதனால் அவற்றில் இருந்து தள்ளியே இருங்கள். இல்லையெனில் மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள பழகுங்கள். குறிப்பாக உணவுப் பொருட்களை ஆன்லைன் ஆர்டர் செய்வதை தவிருங்கள். எனவே செலவையும் குறைக்கவும் உடல் நலத்தை பேணவும் ஆன்லைன் ஷாப்பிங்கை குறைக்க முயற்சி செய்யுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் நாம் பொருட்களை வாங்கும் விதத்தை எளிதாக்கியுள்ளது. வீட்டில் இருந்தபடியே மொபைல் போனை பயன்படுத்தி எந்த பொருட்களை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். இருப்பினும் தற்போது சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி எண்ணற்ற மோசடிகள் ஆன்லைன் ஷாப்பிங் தளங்களை வைத்து நடக்கின்றன. அதுவும் பெரிய பட்ஜெட்டில் ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். இல்லையெனில் உங்களுக்கு நிதி இழப்பு அபாயங்கள் ஏற்படலாம். ஆன்லைன் ஷாப்பிங் மோசடிகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். சில நேரங்களில் சோஷியல் மீடியா தளங்கள் மற்றும் சில இணையதளங்களை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கும் போது அவற்றில் எதுவுமே இல்லாமல் வெறும் பேப்பரை சுற்றி பார்சல் வந்த பல கதைகள் உண்டு. இது நம்மில் பலருக்கும் நடந்திருக்கலாம். இவ்வாறு ஏமாற்றும் இணையதளங்கள் மற்றும் சோஷியல் மீடியா பக்கங்களை வைத்திருக்கும் நபர்களை எப்படி கண்டுபிடிப்பது? அவர்கள் என்ன தந்திரத்தை பயன்படுத்துகின்றனர் என்பதை பார்ப்போம். ஆன்லைன் ஷாப்பிங் மோசடியில் மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் முறைகள். போலி இணையதளங்கள். இவை பார்ப்பதற்கு உண்மையான இணையதளங்கள் போலவே காட்சியளிக்கும். ஆனால் இவை போலியாக மோசடிகாரர்களால் உருவாக்கப்பட்டவையாக இருக்கலாம். இதுபோன்ற இணையதளங்களை கண்டுபிடிப்பதற்கு கவனமாக URL-ஐ சரிபார்க்கலாம். ஃபிஷிங் மெயில். பொதுவாக பலருக்கும் ஃபிஷிங் மெயில் வருவதுண்டு. மேலும் இது போன்ற மெயில்களை அனுப்பும் போது மோசடிகாரர்கள் அவற்றில் கேஷ்பேக் தருவதாகவும் அதன் பின்னர் பொருட்களை வழங்கும் போது பல சலுகைகளை தருவதாகவும் கூறி ஏமாற்றுகின்றனர். எந்த ஒரு அதிகாரபூர்வ இணையதளமும் உங்களுக்கு இது போன்ற மெயிலை அனுப்பி அதன் பின்பு ஷாப்பிங் செய்ய தூண்டுவது என்பதை நினைவில் கொள்ளவும். இது மோசடிகாரர்களின் ஒரு யுக்தியே. இதன் மூலம் உங்கள் விவரங்கள் திருடப்படலாம். சமூக ஊடக மோசடிகள். மோசடி செய்பவர்கள் போலியான தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துகின்றனர். மேலும் யாருமே தர முடியாத சலுகைகளையும் தருவதாக கூறுகின்றனர். இதனால் பலரும் கவரப்பட்டு பொருட்களை ஆர்டர் செய்கின்றனர். ஆனால் ஆர்டர் செய்த பிறகு வருவது என்னவோ வெறும் பார்சல் தான். மேலும் இதற்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது என்று கூறி பணத்தை அனுப்ப வைத்து மோசடி செய்கின்றனர். போலியான பொருட்கள். சில மோசடி செய்பவர்கள் போலியான பொருட்களை விற்பனை செய்கின்றனர். அவை புகழ்பெற்ற பிராண்டுகள் போல தோன்றினாலும் அவை உண்மையில் தரமற்ற தயாரிப்புகளாகும். இந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் முதல் அழகு சாதன பொருட்கள் வரை அனைத்திலும் போலி தயாரிப்புகளை விற்கின்றனர். தொடர்பு விவரங்கள். பொதுவாக போலியாக மோசடி செய்து மக்கள் பணத்தை அபகரிக்க நினைக்கும் கும்பல் எந்தவித தொடர்பு விவரங்களையும் கொடுத்திருக்காது. உதாரணமாக அதிகாரப்பூர்வ இ-கமர்ஸ் தளங்களில் கஸ்டமர் நம்பர் போன்றவை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் போலி இணையதளங்களில் அவை இருக்காது. கவனமாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? புகழ்பெற்ற பிராண்டுகளை ஆர்டர் செய்து பொருட்கள் வாங்க இருக்கிறீர்கள் என்றால் அவர்களின் அதிகாரபூர்வமான இணையதளங்களை பார்வையிடுங்கள்.
எந்த ஒரு இ-கமர்ஸ் இணையதளமாக இருந்தாலும் சரி, அவை SSL சான்று பெற்றுள்ளதா என்பதை சரிபாருங்கள். டிஜிட்டல் பேமெண்ட் தளங்களை பயன்படுத்தி ஆன்லைன்களில் ஷாப்பிங் செய்யும் போது அதிகாரப்பூர்வ செயலிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மேலும் போலி இணையதளங்கள் பார்ப்பதற்கே வித்தியாசமாக காட்சியளிக்கும். உண்மையில் இ-கமர்ஸ் தளங்களைப் போலவே இருக்கும். இதனை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் மறைந்துள்ள ஆபத்துக்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் மறைந்துள்ள ஆபத்துக்கள் பல்வேறு வகைகளில் உள்ளன. அவையாவன: பாதுகாப்பு கவலைகள். இணையத்தில் பொருட்களை வாங்கும் போது ஆன்லைன் பரிவர்த்தனை நிலையங்களில் சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் எப்போதும் உள்ளது. எனவே இணைய வர்த்தகத்திற்கு பண பரிவர்த்தனை செய்யும் போது இணையதளம் பாதுகாப்பாக உள்ளதா என உறுதி செய்து கொள்ளுங்கள். மோசடிகள். புகழ்பெற்ற ஆன்லைன் விற்பனையாளர்களிடமிருந்து வருவது போலவே வரும் மின்னஞ்சல்களில் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி போலியான இமெயில்களை பயன்படுத்தி ஒருவரின் தனிப்பட்ட விவரங்கள், கிரெடிட் கார்டு விவரங்கள் மற்றும் கடவுச்சொற்களை மோசடிகாரர்கள் திருடி பணத்தை ஏமாற்ற வாய்ப்புள்ளது. போலி தயாரிப்புகள். இணையத்தில் இருக்கும் அனைத்து ஆன்லைன் விற்பனையாளர்களும் நேர்மையானவர்கள் என சொல்ல முடியாது. இணையதள பக்கத்தில் ஒரு பொருளை காட்டி இருப்பார்கள், ஆனால் நமக்கு வரும் பொருள் தரம் குறைந்ததாக இருக்கும். எனவே அறிமுகம் இல்லாத இணையதளங்களில் இருந்து ஒருபோதும் பொருட்களை வாங்காதீர்கள். ஒரு பொருளை வாங்கும் போது பயனர்களின் கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து வாங்குவது நல்லது. மறைக்கப்பட்ட செலவுகள். நாம் ஒரு பொருளை வாங்கும் போது ஷாப்பிங் கட்டணம் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்படலாம். இதனை பற்றி முன்கூட்டியே அறிந்து பொருட்களை வாங்க முடிவு செய்வது நல்லது. ஏனென்றால் இப்படிப்பட்ட செலவுகள் ஒரு பொருளின் விலையை கணிசமாக பாதிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் மற்றும் ரிட்டர்ன். ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே நாம் வாங்கிய பொருளை நமக்கு பிடிக்காத போது அதனை திருப்பி கொடுப்பதும் அல்லது அதற்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வாங்குவதுமாகும். ஒரு பொருளை ஆர்டர் செய்வதற்கு முன்பு அதன் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் ரிட்டர்ன் கொள்கைகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சில பொருட்களை ரிட்டர்ன் செய்ய முடியாத விதிகள் இருக்கலாம். இது உங்களை சிக்க வைக்கும். உடல் மற்றும் மனநல பாதிப்பு. நீண்ட நேரம் கணனி முன் அமர்ந்து ஷாப்பிங் செய்வதால் கழுத்து, முதுகுவலி, உடல் பருமன், மன உளைச்சல், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். போலி இணையதளங்கள் மற்றும் பிஷிங் மெயில்கள் வழியாக மோசடிகள் அதிகரித்தும் உள்ளன. வரும் பண்டிகை காலத்தில் இணையத்தில் உள்ள பொருட்களை வாங்கும் போது மேற்கூறிய விடயங்களில் சற்று கவனமாக இருங்கள். அடுத்த முறை நீங்கள் ஏதாவது பொருட்களை வாங்க முடிவு செய்தால் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இறங்குங்கள். நன்மைகள். வேண்டிய நேரத்தில் வேண்டிய பொருட்களை வீட்டின் வாசலிலேயே பெற்றுக்கொள்ளலாம். நேர சேமிப்பு. கடைகளுக்கு சென்று பொருட்கள் தேடும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். பல்வேறு தேர்வுகள். பல கடைகளில் உள்ள பொருட்களை ஒரே இடத்தில் ஒப்பிட்டு பார்த்து வாங்கலாம். தள்ளுபடிகள். பல ஆன்லைன் தளங்களில் தள்ளுபடிகளும் சிறப்பு சலுகைகளும் கிடைக்கின்றன. தீமைகள். தரம். வாங்கும் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் எழலாம். வீண் செலவு. வசதி கருதி தேவையில்லாத பொருட்களையும் சேர்த்து வாங்க நேரிடும். இது பட்ஜெட்டை பாதிக்கும். மோசடிகள். தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படும் ஆபத்துக்கள் உள்ளன. சமூக தொடர்பு இழப்பு. கடைக்கு சென்று மற்றவர்களுடன் உரையாடும் வாய்ப்பு குறைகிறது. கவனிக்கப்பட வேண்டியவை. பொருட்களின் தரத்தை சரிபார்க்கவும். வாங்கவிருக்கும் பொருட்களின் விவரங்களை கவனமாக படிக்கவும். நம்பகமான தளங்களை பயன்படுத்தவும். நன்கு அறியப்பட்ட மற்றும் நம்பகமான ஆன்லைன் கடைகளில் இருந்து மட்டுமே பொருட்களை வாங்கவும். பண பரிவர்த்தனைகளில் கவனம். உங்கள் நிதி தகவல்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும். பணத்தை சேமியுங்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். உள்ளூர் கடைகளை பயன்படுத்தவும். சில நேரங்களில் உள்ளூர் கடைகளில் வாங்குவதே மிகச்சிறந்தது. இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஆன்லைன் ஷாப்பிங் அனுபவத்தை பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.